குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சிவாஜியே வந்து நம்பியார் சாமி ட்ரூப்பில் போனவர் ஒரு இதில் அவர் நிறுத்திட்டார். அதுக்கு ஒரே காரணம் சிகரெட்டு. இருமுடி கட்டுற அன்றைக்கி திடீர்னு ஒரு பையை போட்டுட்டு வந்து நிற்கிறார் ரஜினி. சட்டை போட்டுக்க மாட்டார், ஒயிட் ஆஃப் ட்ரையர் போட்டு தலையில் ஒரு துண்டு கட்டிட்டு அந்த இருமுடி கொண்டு வச்சுக்கிட்டு 8 மணிக்கு போயிட்டார் சார் காலைல. ரஜினி நம்மளோட வந்ததுக்கப்புறம் சாமி தான் அவர். ரொம்ப அவர் நார்மலாகவே சிம்பிள் ஜாலியாக இருப்பார். அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், ராஜ்குமார் 3 பேரும் கீழே, நம்பியார் சாமி அந்த மேலே உட்காந்துருக்கார். அதாவது அந்த காட்சி பார்க்குறதுக்கே ஒரு சிஷ்யன் குரு, ஒரு குருசாமி சிஷ்யன் இருக்கணும். நான் ரஜினி என்ன பண்ணுறாரு, இவர் குருசாமி வந்துட்டு வராரு. வந்துட்டு இப்போ குருசாமி காலெல்லாம் அமுக்கி விட்றாரு. சாமி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வேணாம் இப்போ காலை தொடாத, இன்னும் எனக்கு டைம் இருக்குது காலைல. நம்பியார் குரூப்பில் என்னென்ன ஒரு பெரிய விசேஷம்னா, எந்தெந்த ஊர் நம்ம போகிறோமோ அந்தந்த ஊரில் வந்து அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட, இப்போ நம்ம சாமிங்க இருக்காங்க 140 பேர், அவங்க வந்து ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அந்த சாப்பாடை ஏற்பாடு பண்ணிடுவார். நான் தூங்கிட்டு இருக்கேன், மேலே அடித்து எழுப்புறாரு. நேராக பிடிச்சி கீழே எழுதிட்டு வந்து கீழே தான் சாமி ரூமில் தள்ளி விட்றாரு. அப்படி அவருக்கு கோவம், தப்பு பண்ணிவிட்டேன், உன்னால தான் அவன் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக என் கனவுல வந்து ஐயப்பனை வந்தார், நீ ஐயப்பன் பொண்ணுக்கு மாலை போடணுன்னார். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது சபரிமலை சீசன். தமிழ் நடிகர்களில் பல முறை சபரிமலைக்கு சென்றவரும் காலம் சென்ற எம்என் நம்பியார் அவர்களை குருசாமியாக ஏற்றவருமான நடிகர் KSG வெங்கடேஷ் அவர்கள் தன்னுடைய நினைவுகளை நம்மளை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் வெங்கடேஷ் சார். வணக்கம். வாவ் தமிழா நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இன்றைக்கி வந்து கார்த்திகை முதல் நாள், எல்லோரும் சபரிமலைக்கு மாலை போடுற நாள். அந்த நாளில் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட பேட்டிக்குள்ள ரொம்ப பெருமைப்படுறேன். அது நான் கொடுத்து வச்சோன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் சபரிமலைக்கு 41 வருஷம் நான் போயிருக்கேன். ஒன்று அதில் ஒரு 23 வருஷம் நம்ம எம்என் நம்பியார் அவர்களுடன் அவங்க குரூப்பில் நான் வந்து போயிருக்கேன். அவங்க சார், எதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல சார், சபரிமலைக்கு போகணும், ஐயப்பனை பார்க்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்கள் அதை கேட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே, நான் கேமராமேன் ஆனதும் ஆக்சிடெண்ட்டு, நான் வந்து ஆக்டர் ஆனதும் ஆக்சிடெண்ட், அதே மாதிரி இந்த சபரிமலைக்கு போனதும் ஒரு ஆக்சிடெண்ட் தான் சொல்லுவேன். அது 68, 69 அப்போது வந்து எனக்கு ஒரு 11 வயசு. அப்போது எங்கள் அப்பாவும் நம்பியார் அவர் இருக்கார்ல, நம்பியார் வந்து ராஜமாணிக்க பிள்ளை கம்பெனி சீனியர். அப்பா வந்து அவருக்கு ஜூனியராக தான் இருந்தேன். அதனால் அந்த காலத்துலேருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருக்குது. அப்பா படங்களும் நிறைய ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ராஜமாணிக்க பிள்ளை கம்பெனியில் இருந்தவங்க தான் அவர் தான் வந்து முதல்ல அவர் அந்த ஐயப்ப நாடகம் போடும்போது இவங்க இந்த ராஜபாட் சிரிப்பாட் போட்டவங்க அத்தனை பேரையும் அவர் சபரிமலைக்கு அப்போ கூப்பிட்டு போயிருக்காரு. அது சொல்கிறது வந்து 45-50s 40s 45. ஏன்னா அவர் எப்போவுமே ஒரு நாடகம் போடுறோன்னா அதை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், ஐயப்பனை பற்றி என்ன, ஐயப்பனோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போது அதனால தான் நம்பியார் வந்து பெரிய குருசாமியாக இருந்தார். அந்த காலத்துலேருந்து அவர் வந்து 45லேருந்து அவர் போனாலும் அவர் 60 வருஷம் நம்பியாரை கூப்பிட்டு போனதே இவர் தான். ஆமாம், ராஜமாணிக்க பிள்ளை கம்பெனி தான். அப்போது சின்ன வயசில் எங்கள் அப்பாவும் போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்பியார் வந்து அவரும் குருசாமியாக இருந்து மற்றவங்க கூட்டும் போது எங்கள் அப்பாவும் போயிருக்காரு, சிவாஜி ஐயாவும் போயிருக்காரு, சிவாஜி சாரும் போயிருக்காரு. அப்போ எல்லா நடிகர்களும் முத்துராமன், சிவாஜி, இவங்க எல்லாம் இந்த குரூப், ஸ்ரீகாந்த், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா PN சுந்தரம் கேமராமேனு, இவங்க எல்லாருமே வந்து ஏன்னா நடிகர்கள் குரூப்பாக அவர் போனாங்க. ஆனால் வந்து நம்பியார் சாமிகிட்ட ரொம்ப டிசிப்ளின், பங்க்சுவலாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அந்த விரத டயத்தில் கரெக்டாக இருக்கணும். அப்படி தான் அவர் வந்து கூப்பிட்டு போனார். எங்கள் அப்பாவோட பீக் பீரியட் பணமா பாசமாக ரிலீஸ் ஆன டைம் அந்த வருஷம் வந்து 68 இருக்கு. அப்போது ஒரு தீபாவளி. அப்போது எங்களுக்கு வந்து இந்த பொன்னுசாமின்னு சொல்லிட்டு ஹோட்டல் இருக்குல்ல, ஆமாம், அவரோட ஆரம்பத்தில் அவர் பொன்னுசாமி இருந்தார். அவங்க ஃபேமிலி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ராய்பேட்டையில் தான் அவங்க வீடு. நாங்கள் அப்போ ஆழ்வார்பேட்டில் இருந்தோம்.
நம்ம இப்போ ரஜினி சார் இருக்காருல்ல போயிருக்காரு அது பேக் சைடு. நாங்கள் வீனஸ் காலனின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கோவைச்சிலின் வீடு, மணிரத்னம் சார், ரத்னமையர் எல்லாமே அந்த காலனியில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போது வந்து என்ன ஆச்சுன்னா, தீபாவளி அன்னைக்கு நாங்கள் போகிறோம் அவங்க வீட்டுக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக வண்டியில் இடம் இல்லைன்னு என்னவோ தெரியல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்போ நான் என் தம்பி அப்போ 68 ஆமாம் 5 பேர் இருக்கோம் நாங்கள் பிரதர்ஸு. வண்டியில் இடம் இல்லைன்றதுக்காக என்னமோ காரணத்தை நீ இப்போ வரவானான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க புறப்பட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரியாமல் வேன் மாதிரி இருக்கும், இப்போ எப்படி இனோவா இருக்கும் அந்த மாதிரி. அப்போது அந்த வேனில் உட்காந்து நான் போயிட்டேன். அப்புறம் அங்கே போனோடனே சரி நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அங்கே எல்லாம் கீழே இருந்தாங்க. அந்த 3வது மாடி மேலே வந்து அந்த பொன்னுசாமி பசங்கள்லாம் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் மேலே போயிட்டோம், பட்டம் விடுறதுக்காக நாங்கள் மேலே போயிட்டோம். நானே என் தம்பி எல்லாம் மேலே போய் நாங்கள் பட்டம் விட்டுட்டு இருந்தோம். அப்போது என்ன ஆச்சுன்னா, அந்த பட்டம் விடும்போது ஒருத்தர் பட்டத்தை பிடிச்சி நம்ம மேலே தூக்கி விடுறதுக்காக நம்ம கயிறை பிடிச்சிருப்போம். அவங்க பின்னாடி போய் மேலே தூக்கி விட்டுருவோம், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு தான் போவோம். அப்போ நான் என்ன பண்ணேன், அவன் என் தம்பியை வந்து 2வது தம்பி அவன் வந்து பட்டம் கையில் வச்சுருக்கான். நான் இந்த சைடில் மற்றவங்களாம் பட்டம் விடுறாங்க. நான் வந்து சரி நூலில் போட்டு பின்னாடி போனேன். நான் சொல்கிறத வச்சு நான் அவன் பின்னாடி போவான். அவன் பின்னாடி போனால் பின்னாடி வந்து இவ்வளோ இதான் பேரப்பட் வால் தான் இருக்கும், ஒரு அடி கூட இருக்காது. அதை நான் கவனிக்கலை. நான் என்ன பண்ணிட்டேன், அவனை பின்னாடி போ சொல்லிட்டேன். அப்படியே விழுந்துட்டான். 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு அவன் வந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். நான் இங்கே இருக்கேன். நான் அப்புறம் கீழே போனோம். அப்புறம் தான் அவங்க யார் வீட்டில் எல்லாம் கீழே இருக்காங்க, ஒன்றும் தெரியல. அந்த டயத்தில் எங்கள் அப்பா வந்து பணம் பாசமாக பெரிய ஹிட் ஆகி தாஷ்கண்ட் போயிருக்கார். போயிட்டு அவர் வந்து ஒரு நாள் ஒரு 10 நாளில் வரப்போகிறார் ரஷ்யாவிலேருந்து. சரி நாங்கள் போனோம். போயிட்டு ஆல்மோஸ்ட் அவங்க என்ன டெத்தான மாதிரி தான் நினச்சிட்டோம். அந்த டயத்தில் பாலன் ஒரு டிரைவர் இருந்தார். எங்கள் சித்தப்பா வந்து அங்கே வீட்டில் இருந்தார். இமீடியட்டாக என்ன பண்ணாங்க, பண்ணி ஜிஹெச்சில் போட்டு சேர்த்துட்டாங்க. அந்த டயத்தில் வந்து எம்ஜிஆர் தான் வந்து உதவி பண்ணார். அப்போ அவர் கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி என்ன செலவானாலும் சரி என்ன ஆனாலும் சரி அவர் கேஎஸ்ஜியோட பையன் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் அவனுக்கு வந்து கொஞ்சம் அப்போ தான் வந்து அவன் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சான் ஒரு வாரத்துக்குள்ளே. இதுக்கடையில் எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்துட்டார். எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயத்தை யார் சொல்கிறதுன்றது அவருக்கு பயம். ஏன்னா அவர் அங்கேருந்து வராரு. ஏர்போர்ட்டில் நான் தான் போகிறேன், செவர்லைட்டில் போகிறேன். நான் பாலுவையர்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட பார்ட்னரு, எங்கள் சித்தப்பா நாங்கள் போகிறோம். போயிட்டு அவரை போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு வரோம். அப்போ இன்டர்நேஷ்னல் கடை எல்லாம் ஒன்றும் ஒரே இதில் தான் இருந்தது வீணம்பாக்கத்தில். வண்டியில் வரும்போது அவர் அந்த ரஷ்யனோட அந்த நடந்த ராஜ் கபூர்லாம் அவருக்கு ரொம்ப நண்பராக இருந்திருக்காரு. அப்போது அந்த பீரியடில் ராஜ் கபூர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பணமா பாசுமால அந்த இழந்த பழம் சாங்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டை வந்து ரொம்ப ரசிச்சிருக்காங்க ரஷ்யாவில். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இவர் இவ்வளோ பெரிய டைரக்டர், இவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படி ரொம்ப ஒரு பாராட்டு அதை பற்றி சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ரஷ்யா வந்து அந்த 2ஆம் உலக போரில் எப்படிலாம் வந்து அவசரப்பட்டாங்க, அந்த ஆர்மிஸ் அந்த மேட்ரு இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தார். வந்துட்டார். ஈவினிங் ஆனோடனே எல்லோரும் இப்போ திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, எங்கே குமார் எங்கே அப்படின்ட்டு. அவன் பேர் விஜயகுமார். குமார் எங்கே? அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் சித்தி தான் வந்து சொல்கிறாங்க, சித்தப்பா வைஃப் தான் வந்து இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே உடனே என்ன பண்ணாங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லிட்டு நேராக ஜிஹெச்சுக்கு போய் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டார். அன்றைக்கி நைட்டு படுத்துட்டோம். நீங்கள் நம்ப மாட்டேங்க, நைட்டு ஒரு 12 மணி இருக்கும் சார். திடீர்னு எங்கள் அப்பா வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன் மேலே அடித்து எழுப்புறாரு. நேராக பிடிச்சி கீழே எழுதிட்டு வந்து கீழே தான் சாமி ரூமில் தள்ளி விட்றாரு. அப்படி அவருக்கு கோவம், தப்பு பண்ணிவிட்டேன், உன்னால தான் அவன் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக என் கனவுல வந்து ஐயப்பன் வந்தார், நீ ஐயப்பன் பொண்ணுக்கு மாலை போடணுன்னாரு. அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நேரம் காலம் கிடையாது, நைட்டு 12 மணிக்கு என் கழுத்தில் மாலை போடுறாரு எங்கள் அப்பா. அப்போ 69ல் எங்கள் சித்தப்பாவோட ஃபஸ்ட்டு போகிறேன் சபரிமலைக்கு. கிட்டத்தட்ட அவரோட 6 வருஷம் போனேன். அதுக்கப்புறம் தான் நம்பியார் சாமி கூட நான் போட்டது. ஸோ எனக்கு அதான் சொல்கிறேன், சபரிமலை விஷயங்கள் அந்த 11 வயசில் வந்து எனக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு நான் பண்ண தவறுக்காக நீங்கள் வந்து அவர் வேண்டிகிட்டு இருக்காரு, அவன் நல்லா ஆகணும், அதுக்கு இவன் சபரிமலைக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. போயிட்டு நல்லபடியாக ஆகிடுச்சு. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, ரொம்ப நல்லா ஆகி அவனுக்கு இப்போ கூட கொஞ்சம் கண்டு ஒரு மாதிரி இருக்கும் இப்போது அது. பட் ஆனால் நல்லா ஆகிட்டான்.
அது உயிரை காப்பாற்றுறது ஐயப்ப சாமி தான், சபரிமலைன்னு சொல்லலாம். அது அப்பாவும் நம்பினார், எனக்கும் அப்போ தான் அந்த ஒரு நம்பிக்கை வந்தது. நம்ம லைஃப்லேயே இப்படி ஒரு அற்புதத்தை வந்து ஐயப்பன் சாமி செஞ்சனால அப்படியே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஐயப்பனுடைய அருள் உங்களுக்கு நிறைய இதுவாக இருக்கும். ஆமாம். நம்பியார் சார் கூட நீங்கள் எப்போ சொன்னீங்க? நம்பியார் சாமி கூட எங்கள் அப்பா படங்களில் வந்து அப்பா அந்த பீரியடில் வந்து சங்கர கணேஷ் இருக்கார்ல, ஆமாம், அவர் நிறைய வந்து படங்கள் ஒரு 4-5 படங்கள் கண்டினியூஸாக பண்ணார். ஒரு 7-8 படம் இருக்கும் பண்ணார். வாயிலா போச்சு, பாலாபிஷேகம், உள்ளத்தில் குழந்தைகளை, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அதனால் என்னோட மேரேஜ் 1982 நடக்கும்போது 1981 நடக்கும்போது அவர் தான் வந்து மியூசிக்கெலாம் வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணுது. அப்படி எனக்கு ஒரு நல்ல பழக்கம். அப்போது நான் வந்து எனக்கு இந்த ரெக்கார்டிங்னால் ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்குறது, பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது, இதெல்லாம் நான் தேட்டருக்கு போய் பார்க்க ஆரம்பிப்பேன். அந்த டயத்தில் வந்து கணேசன் நல்லா நம்மளுக்கு பழகினார். அவர் வந்து அப்போது மாலை போட்டிருந்தார், அவர் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார். அப்போ பேசுவார், டேய் வெங்கடேஷ் நீ வா, நம்ம சபரிமலைக்கு நம்ம நம்பியார் சாமியோட போவோம் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா கூட அவர் இப்போ தான் போயிட்டு இருந்தார். அதனால் ஒன்றும் இல்லை, அப்போ சித்தப்பா கூட தான் நீ வா, நீ ஒரு வாட்டி இந்த ட்ரூப்பில் வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நம்பியார் சாமி குரூப்பில் சேர்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும். இத்தனைக்கும் எங்கள் அப்பா அந்த குரூப்பில் இருந்தாலும் எங்கள் அப்பா பேர் சொல்லி போனேன், இருந்தாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும். சிவாஜியே வந்து நம்பியார் சாமிக்கு வந்து ட்ரூப்பில் போனவர் ஒரு இதில் அவர் நிறுத்திட்டார். அதுக்கு ஒரே காரணம் சிகரெட்டு. சிவாஜி சிகரெட் பிடிச்சால அவர் சொல்லிட்டார், நீ இனிமேல் நீ வாங்கணும்னா நீ இது வந்து விடணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டார், அதான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிரின்சிபல் இருந்து ஸ்கூலில் இருப்பாங்களா அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால் அவர் நம்பியார் சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரால் சிகரெட் முடியலன்றதால சபரிமலைக்கு அதுக்கப்புறம் போகல அவர் கூட போகல. ஏன்னா அது நிறைய ரெஸ்ட்ரிக்ட் இப்போல்லாம் வந்து சிகரெட்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க வைங்க. பட் ஆனால் அந்த பீரியட்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணேன். அப்போது அதனால தான் எனக்கு வந்து நான் சங்கர கணேஷ் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணார். அங்கே போயிட்டு அது வந்து 1982 ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து என் பொண்ணு வந்து 1982 பிறந்துச்சு. கற்பகம் பேர் அதுக்கு. ஜூன் மாதம் பிறந்து ஒரு 3-4 மாதம் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. எனக்கு இந்த சபரிமலைக்கு நம்ம போகிறோம் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். சரி நான் இவரோட போகிறேன், சரி இந்த இப்படி வரணுன்றது இருக்குன்றதுனால இவரோட நான் சபரிமலைக்கு, அதான் ஃபஸ்ட்டு டைம் நான் அவங்களோட சபரிமலை போகிறேன். அதுவும் ஃபஸ்ட்டு டைம் பெரிய பாதை. ஏன்னா அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து 3 ரூட் இருக்குது. ஒன்று பம்பை வழியாக போகிறது, அது வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாகவே 7 கிலோமீட்டர் தான். இன்னொன்று எருமேலி. ஆமாம், எருமேலி ரூட்டு அதுதான் 41 கிலோமீட்டர். அது இன்னொன்று வந்து புல்மேடு ரூட் இருக்குது. அது வந்து அப்போ சபரிமலைக்கு இறங்கி வரும்போது இறங்கணும், போகும்போது ஏறணும். அது வந்து நம்ம மலையில் சபரிமலையிலேருந்து பார்த்தா தெரியும். அது நிறைய பேர் அதை பயன்படுத்த மாட்டாங்களே இப்போ. அது எப்படின்னா, நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா, அப்போது நான் அவர் கூட ஒரு 23 வருஷம் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 41 வருஷம், அதில் ஒரு 23 வருஷம் இவரோட போயிருக்கேன்னா, அப்போது வந்து எவ்ரி 4 இயர்ஸ் ஜோதிக்கு போவோம், சபரிமலை ஜோதிக்கு. ஏன்னா நாங்கள் எப்போவுமே எங்களோட பிளானை எப்போவுமே 30ஆம் தேதி டிசம்பர் 30, 1ஆம் தேதி 2ஆம் தேதி நாங்கள் வெளி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அங்கே இருக்கிற மாதிரி பண்ணுவோம். அவரோட சொந்தமாக அங்கே இடங்களுக்கு அங்கே இருக்கிறதுனால அவர் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு அவர் தான் கட்டினார். நம்பியார் காட்டேஜ் தான் முதல்ல கட்டினது. இருந்தனால நாங்கள் எங்களுக்காகவே அவர் வந்து சபரிமலைக்கு போகிறதுனால எங்களுக்காகவே அங்கே வந்து காட்டேஜஸ் இருந்தது. ஸோ அங்கே போய் நாங்கள் தங்கிடுவோம். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகும்போது அந்த ஜோதிக்கு ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தி வரும். ஜனவரி 14 அப்போ என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் புல்மேடு வழியாக இறங்குவோம், பம்பா வழியாக ஒன்று இறங்கி திருப்பி போகும்போது இப்படி ஏறுவோம். அது ரொம்ப ஒரு அருமையான ரூட்டு. அது அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் போவோம். எவ்ரி 4 இயர்ஸ் அந்த ரூட்டில் இறங்கி திருப்பி ஏறுவோம். அது அப்படி வரணும். நம்ம வந்து குமுளி வழியாக வந்து கோழிக்கானான்னு ஒரு இடம் இருக்குது, எஸ்டேட்டு. அது மேலே புல்மேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் புலிமேடுன்னுவாங்க, அது புல்மேடாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இவ்வளோ புல்கள் இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இங்கேருந்து எனக்கு கோயிலேருந்து நம்ம கோயில் இப்படி பார்க்குற மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே இருக்கும், அது தெரியும். அது அங்கேருந்து தெரியும். அப்படி தான் இறங்குவோம். ரொம்ப ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், பட் ரொம்ப இப்படி இறங்கணும், ஸ்டீப்பாக இருக்கும். அதே மாதிரி ஏறுறது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு.
இப்போ நீங்கள் சிவாஜி சார் சொன்னீங்க, அவர் சிகரெட் பிடிக்கிறதால வேண்டாம், ஒரு சிகரெட்டை விட்டுணும். ஆனால் ரஜினிகாந்த் எப்படி அவர் ஏற்றுக்கல? ரஜினிகாந்த் நிறைய ஸ்மோக் பண்ணுவார்னு தெரியும், எப்படி அவர் ஏற்று? இண்டஸ்ட்ரிக்கே வந்து நம்பியார் சாமின்னா அவர் தான் குருசாமி. ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே அவர் தான் குருசாமின்னு சொல்லுவாங்க. அவர் முடிஞ்ச வரைக்கும் நடிகர்களை கூட்டிகிட்டு தான் வந்துட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியும், ரஜினி சாருக்கு எல்லா பழக்கமும் இருந்தது. அப்போ அவர் சடனாக வந்து நாங்கள் வந்து 86 87 நினைக்கிறேன், நாங்கள் அப்போ அந்த பீரியட் போகும்போது. அப்போது வந்து எங்களுக்கு எப்படின்னா 4 பஸ் இருக்கும் சார், ஏபிசிடின்னு 4 பஸ்ஸு பேர். அந்த பஸ்ஸை வந்து தமிழ்நாடு டூரிசம்லாம் அப்போது தமிழ்நாடு டூரிசமில் வந்து புக் பண்ணி, முன்னாடியே புக் பண்ணி, இது எப்படின்னா இந்த கோயிலுக்கு புறப்படுறதுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதியே ஃபிக்ஸ் பண்ணுவார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாங்கள் பணம் கட்டிடணும். நாங்கள் வந்து யார் யார் வராங்கன்றது புக் பண்ணிடுவாங்க. அது அன்றைக்கி அப்போலேருந்தே பிளான் போட்டுருவார், எப்படி போகணும், என்ன பண்ணணும். இது ஒரு பயங்கரமான ஒரு பிளானிங் இருக்கும் அவர்கிட்ட. ஒன்றும் இல்லை சார், அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் புறப்படுறது வந்து இங்கே தான் மாலை போடுவோம். மாலை போட்டு முடிச்சுட்டு இருமுடி கட்டுவோம். இருமுடி கட்டுற அன்றைக்கி ஒரு பூஜை இருக்கும். பூஜை முடிச்சு நைட்டே வந்து நாங்கள் புறப்படுவோம். அப்படி தான் இருக்கும். அன்றைக்கி அந்த மாதிரி தான் புறப்படும் போது திடீர்னு பார்த்தா இருமுடி கட்டுற அன்றைக்கி திடீர்னு ஒரு பையை போட்டுட்டு வந்து நிற்கிறார் ரஜினி. நான் உங்களோட வரேன், அவர் முன்னாடி மாலை போட்டிருக்காரு, நான் வந்துடுறேன்னு குருசாமி ஒன்றும் சொல்லி சரி வரட்டும் அப்படின்ட்டார். அப்போ என்ன பண்ணிட்டாரு, அப்போ குருசாமிக்கு தான் ஏ பஸ்ஸில் உட்காருவார். பி பஸ் வந்து ஒரு குரூப் இருக்குது, நாங்கள் சி பஸ். நாங்கள் தான் ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி அப்போ சி பஸ்ஸு. ஏன்னா குருசாமியோட சன்னு திரு சுகுமாரன் அவர்கள், அவர் தான் எம்பியாக கூட இருந்தார். அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அப்புறம் வந்து பிரபுதேவா தம்பி அவர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் இந்த குரூப் பூராவே இதில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த சி பஸ்ஸு, அதுக்கப்புறம் டி பஸ்ஸுன்னு இருக்கும். இது எல்லாமே ஒரு சின்ன வேன் ஒன்று இருக்கும். அதில் வந்து மற்ற ஐட்டம்ஸு சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இவர் வந்துட்டார். கரெக்டாக 4:30 மணிக்கெலாம் நாங்கள் அன்றைக்கி இருமுடி கட்டி முடிச்சுட்டு பெரிய பூஜை ஒன்று நடக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த நம்பியார் உங்களுக்கு தெரியுமில்ல உங்களுக்கு, அவர் எப்போவுமே அந்த புறப்படுற அன்றைக்கி ஒரு பெரிய ஆளூரே மாலை, இவ்வளோ ஒவ்வொரு மாலை இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மாலை. அவர் வந்து நாங்கள் எல்லாம் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தீபாராதனை பண்ணுவோம். பிரமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த தீபாராதனை. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் அப்போது 140 பேர் போகிறோம். 140 பேரும் பெரிய, அவருக்கு வந்து அவர் 8 கிரவுண்ட் வீடு, அங்கே வந்து ஒரு பெரிய சாமியானை போட்டு ஒவ்வொரு ரோவ்லேயும் 4 ரோவாக பிரிச்சுருவார். இந்த 4 ரோ நாங்களே போயிட்டு இருமுடி கட்டுப்போம். கட்ட தெரியாதவங்க சிரமப்பட்டாங்கன்னா அங்கே குருசாமிங்க வருவாங்க, அவங்களே கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடித்தோன்னா பூஜை ஆரம்பிக்கும். பூஜை ஆரம்பித்து முடித்தோம் லாஸ்ட்டாக வந்து அந்த படிப்பாட்டு பாடும்போது கேட்லேருந்து சாமி வரைக்கும் அந்த கற்பூரம் கிளம்புற வரைக்கும் அந்த வேன். ஆமாம், அது வரைக்கும் அந்த கற்பூரம் எரியும் உங்களுக்கு. அது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏறி உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் இவர் வரும்போது தான் கரெக்டாக குஞ்சப்பன்னு சொல்லிட்டு சத்யஸ்வரி அவர் தான் கொண்டாந்து கொடுப்பார் அந்த மாலையை போட்டுட்டு தான் அவர். அப்படி அன்றைக்கி ரஜினி சார் வந்தார். ரஜினி வந்துட்டு அது அந்த பீரியடில் நாங்கள் இப்போவுமே ஒவ்வொரு தடவை ஒரு ட்ரிப் போடுவாங்க. அதாவது சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிதம்பரம் அந்த மாதிரி கோயில்கள் போடுவோம். சமயத்தில் கேரளா சைடு போவோம், சில பட்சத்தில் கோயம்புத்தூர் சைடு போவோம். ஒவ்வொரு தடவை அந்த டைம் நாங்கள் போனது வந்து சிதம்பரம் சைடு, அந்த மாதிரி கும்பகோணம், திருவண்ணாமலை, அந்த திருவண்ணாமலை அந்த சைடு கோயிலெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். ரஜினி நம்மளோட வந்ததுக்கப்புறம் சாமி தான் அவர். ரொம்ப அவர் நார்மலாகவே சிம்பிள் ஜாலியாக இருப்பார். அவருக்கு பக்கத்து சீட்டு வந்து பிரசாத்னு தபலா பிரசாத். அந்த தபலா பிரசாத் என்னென்னா அவரும் நல்ல ஜாலியாக பேசிப்பாங்க. அவருக்கு எல்லா பாஷையும் தெரியும், தெலுங்கில் பேசிப்பாங்க. நார்மலாக வந்து இப்போ சபரிமலைக்கு மாலை போட்ட, இப்போ நீங்கள் எல்லோரும் மாலை போட போகிறாங்க. மாலை போட்ட உடனே இன்னொரு மாலை போட்ட சாமியை பார்த்தாங்கன்னா சாமியை தான் கூப்பிடுவாங்க. ஆமாம், நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் நமஸ்காரம் பண்ணுவாங்க, அவரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க, நம்ம மாலை பண்ணுவோம், சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறது. அப்போது இந்த ரஜினியும் பிரசாதும் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. இவர் போய் முதல்ல அவர் காலில் தொடர்ந்துருவார். அவர் பிரசாத் வந்து அவர் கால இப்போ பார்த்தா 2 பேரும் இந்த கபடி ஆடுவாங்க தெரியுமா, கபடியில் பிடிப்பாங்களே, அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருப்பார். பெங்களூரில் ஒரு குரூப் இருக்கும், அவங்க தனி பஸ்ஸு. அவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் சிவப்பு போட்டிருப்போம், அவர் வந்து கருப்பு அங்கே போட்டிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸு.
அவங்க நேரம் அங்கே வந்து தேனியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. உங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஜாயின் பண்ணால் அப்புறம் எல்லாம் ஒன்றா போவோம். அந்த பீரியடில் தான் அது வந்து ரஜினி, ராஜ்குமார், அமிதாப் பச்சன் வந்தார். அமிதாப் பச்சன் வந்து ராமநாதன் சொல்லிட்டு ப்ரொடியூசர், பாம்பே டு கோவா டைரக்டர், ப்ரொடியூசர். அவர் வந்து அமிதாப் பச்சன் வச்சு டைரக்ட் பண்ணால அப்போலேருந்து அவர் முதல்ல அமிதாப் பச்சனோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கார். ராமநாதன் அவரோட தம்பி பிரதரு சிவராமகிருஷ்ணன், அவர் இவங்க 2 பேரும் கன்னடா, வீடு அவங்க டி நகரில் தான். அவர் சிவராமகிருஷ்ணன் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம இதுக்குள்ளே பிரியாவில் கூட பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவங்க பூஜை நடக்கும். ஸோ அவர் வந்து அமிதாப் பச்சனோட பாம்பேயில் ஆஃபீஸ் வச்சுருக்கனால அமிதாப் பச்சனோட நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்குன்னு அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வந்து பம்பவலியாக வந்தார். இப்போது நாங்கள் என்னென்னா எங்களுதில் இப்போ 4 பஸ் இருக்குல்ல சார். ஆமாம். இதில் சில பேர் வயசானவங்க கொஞ்சம் நடக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்கள வந்து பெரிய பாதையில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க, பம்பாலேருந்து கிடப்பாங்க. ஸோ பம்பா வழியாக வரணும். அப்போ என்னென்னா எங்கள் பஸ்ஸு வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு வந்து குமுளி வழியாக போயிட்டு, குமுளியில் வந்து பீர்மேடன் இருக்குது அந்த இடத்துல மேலே வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரியும். இந்த வயசானவங்க நடக்க முடியாதவங்களும் ஒரு பஸ்ஸில் போட்டு அவங்கள பம்பைக்கு அனுப்பிடுவாங்க. நாங்கள் வந்து எருமேலியில் போய் பேட்டை துள்ளிட்டு அதுக்கப்புறம் அங்கே பேரூர் தொடர்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் நடக்க ஆரம்பிப்போம். ஸோ நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழுதா, அந்த பேரூர் தொடரில் அழுதா நதிக்கு போய் தான் இறங்குவோம். அழுதா நதியிலேருந்து ஹால்ட் பண்ணுவோம். அன்றைக்கி ஒரு 1 hour 1.5 hours 2 hours வாக் பண்ணிவிட்டு அழுதா நதிக்கு போய்டும். அங்கே போய் ஹால்ட் பண்ணிவிட்டு அங்கே குளிச்சுட்டு எங்களுக்கு என்னென்னா இந்த அம்பையார் குரூப்பில் என்னென்ன ஒரு பெரிய விசேஷம்னா, எந்தெந்த ஊர் நம்ம போகிறோமோ அந்தந்த ஊரில் வந்து அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட, இப்போ நம்ம சாமிங்க இருக்காங்க 140 பேர், மோஸ்ட்லி எல்லோரும் வசதியானவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அந்த சாப்பாடை ஏற்பாடு பண்ணிடுவார்.